பைரவில இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. ஸ்னேகா சிவாவை அடையிறதுக்காக பக்காவா ஒரு பிளான் வேற போடுறாங்க. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. காயத்ரி கிட்ட பேசிட்டு இருந்த மாப்பிளைய மாறனும் சம்பத்தும் சேர்ந்து அடிச்சு அங்க இருந்து விரட்டுறாங்க. காயத்ரி கிட்ட கலாட்டா வேற பண்றாங்க. அங்க இருந்த குருக்கள் உடனே ஆறுமுகத்துக்கு போன் பண்ணிடுறாரு. ஆறுமுகம், உன் தங்கச்சி கிட்ட இந்த மாறனும் சம்பத்தும் ஒரே வம்பு பண்ணிட்டு இருக்காங்கப்பா, சீக்கிரமா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. மாறனதுக்கு அப்புறம் காயத்ரி கிட்ட, இங்க பாரு, நீ அவன்கிட்ட பேசினாலும் சரி, அவன் உன்கிட்ட பேசினாலும் சரி, வெட்டு அவனுக்கு தான் விழுகும். இன்னொரு தடவை யார்கிட்டயாவது பேசின அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாரு. காயத்ரி உடனே, எங்க அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. என்ன பண்ணிருவா உங்க அண்ணன்? இனி உங்க அண்ணனுக்கெல்லாம் வெயிட் பண்ற மாதிரி இல்ல, இரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போய் கையில தாலியோட வர்றாரு. சம்பத் கிட்ட கொடுத்து, இந்தாடா, இப்பவே நீ காயத்ரி கழுத்துல தாலிய கட்டு, யாரு வந்து தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன், இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு கொடுக்கறாரு. காயத்ரி அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா மாறனும் சம்பத்தும் அவங்கள விடுற மாதிரி இல்ல. இந்த நாளுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்ட போறாரு. ஆறுமுகம் அதுக்குள்ள குருக்களோட செய்தி கேட்டு நேரா கோயிலுக்கே வந்துடுறாரு. கார்ல இருந்த அருவாவை கையில எடுத்துட்டு ஓடி வர்றாரு. ஆறுமுகம் ஓடி வர்றத கோயில் பூசாரி பார்த்துட்டு நேரா ஆறுமுகத்துக்கிட்ட போய், உன் தங்கச்சி கழுத்துல அந்த சம்பத் தாலி கட்ட ட்ரை பண்றான்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாரு. வந்து பார்த்தா அதுக்குள்ள பைரவி அந்த தாலிய கையில இருந்து புடுங்கிடுறாங்க. ஷாக்காயி நிக்கிறாரு ஆறுமுகம். அத்தோட பைரவி நிக்காம காயத்ரி கையில இருந்த பூஜை கூடையை எடுத்து மாறனை ஒரே அடி அடிச்சிடறாங்க. அவர் கீழேயே விழுந்துடுறாரு. என்னைய அடி அடிக்கிற அப்படின்னு செம்ம கோபத்துல எந்திரிக்கிறாரு. பைரவிய பலார்னு அறைய போறாரு. அப்ப ஒரு கை வந்து அங்க தடுக்குது. ஆறுமுகம் வந்துட்டாரு, ரொமான்ஸ் ஆக போகுது அப்படின்னு காத்துட்டு இருந்தா வந்தது ஆறுமுகம் இல்ல, சஞ்சய். கோயிலுக்கு வந்திருக்கிற பொண்ணுங்க கிட்ட என்னடா கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பலார்னு அறையிறாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத பைரவி, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வேற சொல்றாரு. ஆறுமுகம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்தே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. சஞ்சய் மாறன் கிட்ட, நான் மத்த போலீஸ் மாதிரி கேஸ போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டேன், கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு மிரட்டுறாரு. அங்க இருந்த போலீஸ் கிட்ட மாறனையும் சம்பத்தையும் ஜீப்ல ஏத்த சொல்றாரு. என்னடா இவரு ஆறுமுகத்துக்கு ஆப்போசிட்டா தானே போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துக்கிட்டாரு, இப்ப இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு மாறன் யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாரு. பைரவி சஞ்சய்க்கு தேங்க்ஸ் சொல்ல, சஞ்சய் பைரவி கிட்ட, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத பைரவி, நான் பாத்துக்கிறேன் இவனுங்களை, இனிமேல் இவனுங்களால உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்றாரு. சஞ்சயும் போனதுக்கு அப்புறம் காயத்ரி பைரவிய கட்டி பிடிச்சு அழறாங்க. இந்த மாதிரி பொறிக்க பசங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ண நீ கத்துக்கணும் காயத்ரி, இதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, வா போலாம் அப்படின்னு ஆதரவு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆறுமுகம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் என்ன தவம் செஞ்சேனோ அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வெள்ளிக்கிழமை பீரோக்குள்ள போய் ஒளிஞ்ச சிந்து இன்னமும் அங்கேயே தான் இருக்காங்க. பீரோக்குள்ள இருந்த சிந்துவை பார்த்து மறுபடியும் ஷாக் ஆகுறாரு சிவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கதவை தட்டினோன்னு பதட்டத்தோட போய் கதவை திறக்கிறாரு. என்னப்பா, ஏன்பா இவ்வளோ பதட்டமா இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேம்மா, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சிவா பதில் சொல்றாரு. ரூம்ல இருந்துதான் சத்தம் வந்த மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு மகா சொல்றாங்க. சரி தள்ளுப்பா, நான் சார்ஜரை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன், நான் அதை தேடி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா வந்து தேடுறாங்க. பீரோவை போய் திறக்க போறாங்க. அம்மா, பீரோவெல்லாம் எதுக்கு திறக்கிறீங்க அப்படின்னு பதட்டப்படுறாரு சிவா. ஏண்டா இப்ப பீரோவை திறந்தா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே சிந்து இருந்த பீரோவை திறந்துடுறாங்க. இந்தாங்க இந்தாங்க, சார்ஜர் கிடைச்சிருச்சு அப்படின்னு அங்க கீழே விழுந்திருந்த சார்ஜர் எடுத்து சிவா மகா கிட்ட தராரு. கதவை திறந்தாங்க சிந்து. ஆனா அங்க இருந்ததை பார்க்கவே இல்லை மகா. சார்ஜரை வாங்கிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க. ஆனா மகாக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போனாங்க. ஆனா மகா போனதை உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கதவை சாத்திட்டு உள்ள வந்து சிந்துவை எழுப்புறாரு. சிந்து ஆனா வெளியே வரவே இல்லை, மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ, மூச்சு முட்டி மயங்கி விழுந்துட்டா போல இருக்கே அப்படின்னு சிவா பதட்டப்பட்டு சிந்துவை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாரு. தண்ணி தெளிக்கிறாரு, என்னென்னவோ பண்றாரு, உழுப்புறாரு. ஆனா சிந்து எந்திரிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் என்ன, முத்தம் கொடுத்துதான் எழுப்பணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாரு. கரெக்டா அதுக்குள்ள கண்ணு முழிச்சிடுறாங்க சிந்து. என்ன டாக்டரே, பயந்துட்டியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர எந்திரிக்கிறாங்க. உனக்கு எதுல விளையாடுறதுன்னே தெரியல சிந்து அப்படின்னு சிவா கோபப்படுறாரு. என் மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இதை பண்ணேன் டாக்டரே அப்படின்னு சொன்னோன்ன சிவா தலையிலேயே கொட்டுறாரு. வலிக்கவே இல்லையே அப்படின்னு சிந்து சொல்றாங்க. சிந்து சிரிக்க பதிலுக்கு சிவாவும் சிரிக்கிறாரு. இவ்வளோ பண்ணியும் சிந்து கையில பிராக்சர்னு சொன்னது பொய்ன்னு சிவா கண்டுபிடிக்கல. கை வலிக்குது டாக்டரே, கொஞ்சம் கட்டு போட்டு விடுறியான்னு மறுபடியும் சிந்து அதே மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
வா கட்டு போட்டு விடுறேன்னு ஃபுல்லா உட்காந்து கட்டு போட்டு விடுறாரு. இப்போதைக்கு நான் டெம்பரரியா தான் போட்டிருக்கேன், நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வா, டாக்டரை வச்சு மாவு கட்டா போடலான்னு வேற சொல்றாரு. சிந்து நடிக்கிறத சிவா கண்டுபிடிக்கலையா இல்ல கண்டுபிடிக்காத மாதிரி நடிக்கிறாரான்னு தான் தெரியல. இங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா பயங்கரமா ஒரு பிளான் பண்றாங்க. தேய்ச்சியா நடந்ததா பிளான் பண்ணி நடந்ததாங்கிறது இனிமேல் தான் தெரியும். சிட்டு வீட்டுல இருந்த பண்டம் பாத்திரம் எல்லாத்தையுமே தெருவுல கொண்டு வந்து போடுறாரு ஒரு வட்டிக்காரர். என்னடா கதைன்னு கேட்டா அவங்க அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இப்ப வட்டியோட சேர்த்து 5 லட்சம் ஆயிருச்சு. அதை இவங்களால கொடுக்க முடியலங்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ள இருந்த எல்லா ஜாமானையும் எடுத்து வெளியே வீசிட்டு இருக்காரு. இத அந்த டைம்ல கரெக்டா ஸ்னேகா அங்க வந்து பாத்துறாங்க. என்னாச்சுன்னு வந்து விசாரிக்கிறாங்க. சிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு சிட்டுவோட அம்மா அப்பா கிட்ட ஸ்னேகா பேசுறாங்க. அத்தோட நிக்காம இவருக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. 5 லட்சம்னு சொன்னோன்னே நேரா போய் செக் புக்ல 5 லட்சம் ரூபாயை எழுதி கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த செக் பவுன்ஸ் எல்லாம் ஆயிராதுல்ல அப்படின்னு அந்த வட்டி கொடுத்தவரு கேக்குறாரு. டிஎஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மனோட பொண்ணுனா இந்த செக்கு பவுன்ஸ் எல்லாம் ஆகாது. இத வாங்கிட்டு வெளியே வீசின எல்லா பாத்திரத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. அவரும் அதே மாதிரி செய்யறாரு. டேய், எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சிட்டுவோட அம்மாவும் அப்பாவும் ஸ்னேகாக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. அவங்க அம்மா கால்லயே விழ போயிடுறாங்க. ஐயோ இதெல்லாம் வேணாமா, ஆபரேஷன் பண்ணனால உடம்புக்கு எப்படி இருக்குன்னு உங்களை பார்த்துட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சு, எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசா பிளான் இருக்குன்னு மட்டும் தெரியுது. காயத்ரி இங்க வீட்டுக்கு வந்து அன்னபூர்ணி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லி அலறாங்க. காயத்ரி சொல்ற எல்லா விஷயத்தையும் எசக்கியோ மகாவும் ஓரமா இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதாண்டா சான்ஸ், நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மகா நேரா காயத்ரி கிட்ட போறாங்க. ஐயோ காயத்ரி, நீ அழாதம்மா, இவ்வளவு பிள்ளைங்க இப்ப எல்லாம் வீட்டை விட்டு தனியா வெளியே போகவே முடியல. அதுவும் இந்த மாறனும் சம்பத்தும் எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. இனிமேல் நீ எப்ப எங்க போகணும்னாலும் எசக்கிய கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. எசக்கியும் ஆமா காயத்ரி, நீ எங்க போகணும்னாலும் சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அவனுங்க ஏதாவது வந்து வம்பு பண்ணா அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. காயத்ரி சரின்னு சொல்லல, வேணான்னு சொல்லல. கேப்ல கடா வெட்டுறாங்க மகா. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ஆறுமுகம் பைரவி கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பைரவி, ஏதாவது உனக்கு பெருசா வாங்கி தரணும் போல இருக்கு, என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பைரவி என்ன கேட்டிருப்பாங்க எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ எனக்கு டைவர்ஸ் தரியா அப்படின்னு கேட்டுறாங்க. ஷாக் ஆயிடுறாரு நம்ம ஆறுமுகம். இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.